இயேசுவின் இரத்தம் ஜெயம். இன்று நம் அன்னையாம் திருச்சபையானது இயேசுவின் திரு இருதய விழாவினை சிறப்பிக்கின்றது. என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்கிறார் லூக்கா இறைவாக்கினர் 15ஆம் அதிகாரம் 6ஆம் இறைவார்த்தைகள். இயேசு யாரை தேடி வந்தார்? கடவுளிடமிருந்து அகன்று செல்வோர் யாராயிருந்தாலும் அவர்களுக்கு வாழ்வளிக்கவே இயேசு வந்தார். ஆனால் சில வேளைகளில் சில மனிதர்கள் தங்களுடைய உண்மையான நிலையை மறந்து போகிறார்கள். கடவுளின் முன்னிலையில் தாங்கள் நல்லவர்கள் என இவர்கள் இருமாப்பு கொள்வதோடு பிறரை குறை கூறுவதிலும் பிறர் பாவிகள் என குற்றம் சாட்டுவதிலும் இவர்கள் ஈடுபடுவது வழக்கம். ஆனால் இயேசுவின் போதனைப்படி நாம் எல்லோருமே கடவுளின் இரக்கத்தை நம்பி வாழ வேண்டியவர்களே. நமக்கு கடவுளின் உதவி தேவை இல்லை என நாம் கூற இயலாது. ஏனெனில் நாம் எல்லாருமே மந்தை விட்டு அகன்று போகின்ற ஆட்டிற்கு ஒப்பானவர்களே. நம்மை தேடி வருகின்ற அன்புமிக்க கடவுள் நம்மை கண்டுபிடித்து நம்மேல் தம் அன்பை பொழிகிறார் என்னும் உண்மையை நாம் ஏற்றாக வேண்டும். காணாமற் போன ஆட்டை தேடி செல்கின்ற ஆயரைப் போல நம்மை தேடி வருகின்ற கடவுளை நாம் எவ்வாறு புரிகின்றோம்? எல்லையற்ற அன்பு அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது என்பதில் ஐயமில்லை. தவறி போகின்ற நம்மை தேடி கண்டுபிடிக்கின்ற கடவுள் உண்மையிலேயே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றார். அந்த மகிழ்ச்சி நல்லவர்கள் குறித்து அவர் அடைகின்ற மகிழ்ச்சியை விட பன்மடங்கு அதிகமாக இருக்கும் என்பதுதான் நமக்கு வியப்பை தருகிறது. 99 ஆடுகள் தம்மோடு இருந்த போதிலும் அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு காணாமற் போன 100வது ஆட்டினை தேடி செல்கின்ற ஆயர் உண்மையிலேயே அந்த ஆட்டின் மீது அளவு கடந்த அன்பு கொண்டிருக்க வேண்டும். இதுவே கடவுள் பாவிகள் மீது காட்டுகின்ற அன்பு. அதாவது பாவிகளாகிய நம்மீது அவர் காட்டுகின்ற அன்புக்கு அளவு கிடையாது, எல்லை கிடையாது. கடவுளின் அன்பு கடலின் விரிவை விட மிக பரந்தது. அந்த அன்பின் ஆழத்தை அளந்திட மனித அறிவால் இயலாது. எனவே அளவு கடந்த விதத்தில் நம்மை அன்பு செய்யும் கடவுளை விட்டு பிரியாமல் அவருடைய அன்பில் நாம் என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை கடவுள் நமக்கு விடுக்கின்ற அழைப்பு. இறைவா, உம்மை விட்டு பிரியாவரம் எங்களுக்கு தாரும். உம்மையே நேசித்து உம்மோடு வாழ அந்த 99 ஆடுகள் உம்மோடு இருந்தது போல அந்த காணாமற் போய் திரும்பி வந்த ஆட்டை விட நாங்களும் உம்மோடு ஒன்றோடு வாழ, உம்மில் ஒன்றித்து வாழ எங்களுக்கு இறை அருள் தாரும். அன்பான இறைவா, இதோ உம்மை தேடி வந்திருக்கும் எம் மக்களையும் உம்மோடு அணைத்து அவர்களுக்கும் ஒரு ஆயனாக இருந்து அவர்களையும் நல்வழிப்படுத்தும். ஆமென்.